ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து துபாய் போக போகிறோம். சார், நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் UAE மார்க்கெட்டில். துபாய், அபுதாபி, ஷார்ஜாவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு UAE கண்ட்ரியில் வந்து நான் ஒரு காமர்ஸ் ஸ்டோர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக துபாய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு திருச்சியிலேருந்து ஃப்ளைட். ஸோ திருச்சி டு துபாய் டேரக்ட் ஃப்ளைட் இருக்குது. மதியம் வந்து எனக்கு ஃப்ளைட்டு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காம் சேல்ஸ் சேலஞ்ச். ஸோ நான் திருச்சியில் ஃப்ளைட் ஏறினதுலேருந்து நான் துபாய் போய் என் ஹோட்டல் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் துபாய் போகிறது நானே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம அங்கே பண்ண போகிறோம். அண்ட் வந்து எப்படி வந்து நம்ம சிங்கப்பூரில் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணி காமிச்சோம், அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம UAE மார்க்கெட்லேயே வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன். அண்ட் ஒன்ஸ் நான் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட் போகிறதுலேருந்து நம்மளோட vlog வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ போய் நம்ம செக்இன் பண்ணலாம். ஸோ எப்போதும் போல் ஏர் இண்டியா வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ளைட் வந்து மதியம் 1:35, பட் வந்து இப்போ ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 1:55 மாற்றிட்டாங்க. ஏர் இண்டியா டிலே பண்ணாமல் இருந்தால் தான் வந்து அது ஆச்சரியம். ஸோ செக்இன் பேக்கில் எல்லாமே போட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேப்டாப் அண்ட் ஃபோன் சார்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இதில் எடுத்துட்டேன். எதுனுமே இந்த பேக் யூஸ் பண்ணும்போது பயங்கர ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரில. ஸோ அங்கே ஒரு டெயில் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டில் தான் போக போகிறோன்னு நினைக்கிறேன்.
ஃப்ளைட் போர்ட் ஆகிட்டோம். இப்போ இந்த மூமெண்ட்டில் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் இப்போ கரெக்டாக 2:17 ஆகுது. இப்போ லைவாக 7 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து 1070 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. மொத்தம் 5710 ரூபாய்க்கிட்ட சேல்ஸ் நடந்திருக்கு. 4 ஆர்டர் அண்டு கன்வர்ஷன் ரேட் 0.28%. ஒன்ஸ் நான் துபாயில் ரூம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேக் டு த ஃப்ளைட். ஸோ கைஸ் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம ரூம். துபாயில் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். வியூ ஒன்றும் பெருசில் இந்த பில்டிங் மறைச்சிருச்சு. பட் அங்கிட்டு காமிச்சா தெரியல. இருங்க அந்த டோர்லேருந்து காட்டுறேன். ஸோ ஐ திங்க் இது 5 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. என்னோடய டீம் தான் புக் பண்ணாங்க. ஸோ நல்லா இருக்கான ஹோட்டல், நல்லா ஸ்பேஷியஸாக. சீலிங் வந்து நல்லா ஹையாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சீலிங் வந்து ஹையாக இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எதுக்கு 2 பெட் போட்டுருக்கேன்னு தெரியல, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எதுக்கு 2 பெட் போட்டுருக்கேன்னு தெரில. ஸோ இது ரெஸ்ட் ரூம். ஸோ இதான் ரூம். கிரேட். ஓகே, ஸோ நம்ம துபாய் வந்துட்டோம். இப்போ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைம் இப்போ கரெக்டாக 8:16 ஆகுது. இப்போ லைவாக 6 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோரை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து 1550 பேர் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம 2 மணிக்கு என்ன பார்த்தோமோ அதே எக்ஸாக்ட் சேம் சேல்ஸ் தான் இப்போ நடந்திருக்கு. அதே 1700 கிட்ட நமக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. 4 ஆர்டர் அண்ட் கன்வர்ஷன் ரேட் 0.19. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, எப்படியும் வந்து இந்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு 3 to 4 ஆர்டர்ஸாவது நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் எந்த ஆர்டருமே வரல. இது ரொம்ப காமன். இது வந்து அ பார்ட் ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதை நடக்காது. பட் வந்து அதை நம்ம பற்றி ஒரி பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஆன்லைன் ஸ்டோர் எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இப்போ ஏன் நம்ம வந்து துபாய் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து துபாயில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன், துபாய் போகணும், நம்ம ஆன்லைன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறதுக்கான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலை வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்தியாவிலே வந்து நிறைய ஒர்க் இருந்தனால என்னால் வந்து வர முடியல. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு துபாய்க்கு வரதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் துபாய்க்கு வந்திருக்கேன். ஸோ இ-காமர்ஸ் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறது ஒரு பிளான். அதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்காகவும் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். அது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு
ஒரு ஃபோரம் ஒன்று நடக்குது இங்கே. ஸோ இன்டர்நேஷ்னல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க இங்கே துபாயில். ஸோ அந்த பர்டிகுலர் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காகவும் நான் வந்திருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வந்தது அப்படின்னா அது வேறு லெவல் நம்ம கொண்டு போகலாம். யாருக்கு தெரியும். ஸோ நாளைக்கு வந்து இந்த ஃபோரம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே துபாயில் நிறைய பேர் வந்து பில்லியனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து நாளைக்கு இந்த ஃபோரம்க்கு வருவாங்க. ஸோ நம்ம வந்து மேபி நமக்கு லக் இருந்தது அப்படின்னா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடச்சிது அப்படின்னா யார் தெரியும் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் என்ன ஆச்சு நாளைக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் வந்து 100% நடக்கிற வரைக்கும் நான் வந்து சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நான் வந்து 100% நடந்தப்பறம் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன் என்ன நடந்தது, ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் நானும் சொல்லுவேன். எப்போதுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ ஒரு டைனமிக்கான சில சிட்டிஸ் இருக்கும். துபாய் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கலாம், யூஎஸில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கலாம், சிங்கப்பூர் எடுத்துக்கலாம், அதே மாதிரி லண்டன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைனமிக்கான சில டோக்கியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைனமிக்கான வந்து சில சிட்டிஸ் இருக்குது. அந்த சிட்டிஸில் போய் அந்த பீப்புளை நம்ம பார்க்கும்போது தான் வந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம அச்சீவ் பண்ணுறதுல ஒரு விஷயமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ நம்ம இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரியும். ஸோ சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரியான சிட்டிஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. யாருக்கு தெரியும் மேபி இங்கே நம்ம வரும்போது அங்கே நமக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் கிடச்சி அதனாலே வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ அது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்க போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ஸோ பயங்கரமான ஒரு அலைச்சல் தான். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் டிக்கெட் புக் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் மதியம் வந்து திருச்சியில் கிளம்புனேன். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் புக் பண்ணேன். நேற்று தான் வந்து புக் பண்ணுறேன் இன்றைக்கி வரதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல. பட் வந்து நேற்று புக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் டக்குன்னு போய் ஒரு 5-6 ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் சென்னையில் இருந்தேன் அப்போ. ஸோ திருச்சியிலேருந்து தான் ஃப்ளைட்டு, திருச்சியில் தான் என் பாஸ்போர்ட் இருந்தது. ஸோ திரும்ப சென்னையிலேருந்து திருச்சி வந்துட்டு என் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஃப்ளைட் ஏறி வரதுக்குள்ள ஒரே அலைச்சல், ஒழுங்காக தூங்கலை. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு அந்த பர்டிகுலர் மீட்டிங்க்கு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ மாடியில் வந்து நம்ம ஹோட்டல் மாடியில் வந்து ஒரு பயங்கரமான பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது. போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து இப்போ வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், இங்கே தானே ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். ஓகே, ஸோ பாய். உங்களை நான் கூடிய சீக்கிரமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.